அடுத்ததாக பார்க்கறது வந்து ட்ரெய்லிங் கமாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஏபிசி கமா, லாஸ்ட் நேம் எஸ்ஒய்செட் கமா, ஏஜ் வந்து 20ன்னு கொடுக்குறேன். console.log of a. இப்போ நமக்கு ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ட்ரெய்லிங் கமாஸ்னால் என்னென்னா, இங்கே நான் ஒரு கமா கொடுக்குறேன். சேம் நமக்கு அதே தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நமக்கு எந்த சின்டாக்ஸ் எரரும் வரல. ஓகே, இதுதான் ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரெய்லிங் கமாஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரேயில் கொடுக்குறேன். நமக்கு 1 2 3ன்னு டிஸ்பிளே ஆகுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஒரு கமா கொடுக்குறேன். சேம் அவுட்புட் தான் நமக்கு வருது. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்ப நான் ஒரு கமா வந்து கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல எம்டின்னு வருது. ஓகே, ஏ டாட் லென்த் பார்க்கலாம். நமக்கு 4ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இங்கே என்னவா எடுத்துக்குதுன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் அது ஒரு எம்டி எலமெண்ட் தான் எடுத்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு எம்டி ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து 5ன்னு டிஸ்பிளே ஆகும். லென்த் வந்து 5. இதே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே ஆர்குமெண்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கமா வந்து கொடுத்துக்கிறேன். வெளியே வந்து ஃபங்க்ஷன் கால் 2ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு 2ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஒரு எரரும் சின்டாக்ஸ் எரரும் ஏதோ காட்டல. ஓகே, இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரெய்லிங் கமாஸ்.